ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா சாம்பார்னா காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் கிடையாது, முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரைனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரையும் கூட. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த கீரையில் இன்றைக்கி ஒரு சாம்பார் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு கூட இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாம்பார் தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 7 சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் ஒரு 7, தக்காளி 2, தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குலைவாக வெந்திருக்கு. ரொம்பவும் மையாக வேக வைக்காமல் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நம்ம கடைஞ்சி விட்டு நம்ம சாம்பாரில் பருப்பு ஊற்றினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம கலந்து விட்டோம்னா அது நல்லா கடைஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சாம்பார் தாளித்து விட்டுறலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பையும் பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ குழம்பு நம்ம வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். குட்டியாக ஒரு சின்ன புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளிப்பு உங்கள் விருப்பம், சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் நான் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். புளியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ குழம்பு ரெடியான போல் தான். கடைசியில் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு கீரை எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம்லாம் கீரையை வேக வைக்க தேவையில்லை. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே கீரையை வேக வைக்க தேவையில்லை. அதுக்கு மேலே வேக வச்சா கீரையோட கலரும் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும், கீரையும் நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா சூப்பராக கீரை எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வேக வச்சா சாம்பார் பார்க்குறதுக்கு சூப்பராக அந்த மஞ்சளும் அந்த பச்சையும் கலந்து இருக்கிறப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் கீரையை வேக வைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் முருங்கைக்கீரை சாம்பார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.